விட மாட்டா உன்ன விடவே மாட்டேன்டா. எதுக்கு அப்படி பண்ண? வாட் ரீசன் மை லைஃப்? டேய் உன்னை தாண்டா மொத்த கடவுளே என்ன இருக்க? என்ன மைத்திரி பிரச்சனை உங்களை கூத்துவன நிறைய இருக்கு. நீ எந்த பிரிவுல வர்ற? மதங்களும் சாதிகளும் பிரிவுகளும் நீங்கள் உண்டாக்கியது. எனக்கு அனைவரும் சமம். நீ என்ன சரக்கு வச்சிருக்கியோ அதுல ஒரு கட்டிங்காவது எனக்கு வாங்கிட்டு வாடா. நல்ல பாலிசா பேசுறடா. நீ தான் கடவுள்னு சொன்னா நம்புறதுக்கு நான் என்ன முட்டா போயலா? புறா அது உனக்கான பேய் இருக்குன்னு சொன்னா நம்புற இந்த மக்கள் கடவுளே நேர்ல வந்து நான் தான் கடவுள்னு சொன்னா கூட நம்ப மாட்டேங்கிறீங்க. இங்க சாவுக்கு சான்றிதழ் வாங்கணும்னா கூட அந்த குணமே எழுந்து வந்து சாட்சி சொல்ல வேண்டியதா இருக்கு. டேய் நீ ஓரளவுக்கு பேசுறடா. உங்ககிட்ட என்னமோ பெருசா இருக்கு. ஆனா நான் கேக்குற மூல இல்ல மச்சி. எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு மச்சி. உனக்கு நான் என்னப்பா குறை வைத்தேன்? ஏன் இப்படி அசிங்கமான அருவருப்பான வார்த்தைகளை பேசுகிறாய்? பேசுண்டா அவளை பேசுண்டா. அவளை காய இருக்கடா உள்ளுக்குள்ள. 3 வருஷமா ஒரு புள்ளைய சின்சியரா லவ் பண்ணு. அவ திரும்பி கூட பாக்குறையா? அது உனக்கு குறையா தெரியலையா? ஆபீஸ்ல ராப்போல உழைக்கிறது நானு. ஆனா நல்ல வேற இன்னொருத்த வாங்கிட்டு போறான்டா. அது உனக்கு குறையா தெரியலையா? காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக எங்க அப்பா அம்மா விட்டு சொந்த வந்தெல்லாம் பிரிச்சு போயிட்டாங்களே. அது உனக்கு குறையா தெரியலையா? நான் பிறந்த உடனே எங்க அம்மாவை பறிச்சுட்டியடா. இதெல்லாம் உனக்கு குறையா தெரியலையாடா? கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். உனக்கான நேரம் இன்னும் வரவில்லை. போறோம். அந்த நேரத்திற்காக நீ காத்திரு. என்று உணரும் காலம் வரும். அதை நீ உணர்வதற்காக உனக்கு ஒரு வரமும் ஒரு சாபமும் தருகிறேன். அடுத்த 24 மணி நேரத்தில் நீ குறையாக முறையிட்ட எல்லாம் உனக்கு நிறைவாக கிடைக்கும். இது என் வரம். அதே நேரம் நாளை ஒரு நாள் மட்டும் நீ யாரிடம் பேசினாலும் கெட்ட வார்த்தையும் சேர்ந்தே வரும். இது என் சாபம். சாரி மிஸ்டர் விஜய், ஒரு நிமிஷம். நான் இந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ணி 3 இயர்ஸ் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். உங்களோட கேரக்டர், உங்களோட ஆட்டிடியூட், உங்களோட சின்சியாரிட்டி, உங்களோட பிஹேவியர், உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட கேரிங்னஸ் இதெல்லாம் பார்த்து உங்க மேல இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். எனக்கு மத்தவங்க மாதிரி ஐ லவ் யூ சொல்லி இம்ப்ரெஸ் பண்ண தெரியாது. ஆக்சுவலி ஐ டோன்ட் லைக் திஸ் வே. உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா லைஃப் ஃபுல்லா நீங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஐ நீட் யூ. அது தேவையா? இத சொல்றது இவ்வளவு நாளாடி. கோதா ஐ லவ் யூ டி, லவ் யூ டி, கோதா ஐ லவ் யூ டி. நீ மூஞ்சில போய்டற. ஐயோ, அப்ப சூத்திரம் முடிக்கவா? என்ன மாப்ள பயங்கர ஜாலியா இருக்க போல. ஆபீஸ்ல காசிப்பே இல்லாம போரிங்கா இருந்துச்சு. நீ ஒருத்தான கண்டென்ட் கொடுத்து ஆபீஸ்ல சம வைரல் சம ட்ரெண்டிங். எம்பி உன்னை கூப்பிடுறாரு. ஆப் ரெடியா இருக்கு. எஸ் மிஸ்டர் விஜய், கம் இன். வாங்க. மிஸ்டர் விஜய், நீங்க பண்ண ப்ராஜெக்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த கம்பெனியோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. சோ நான் உங்களை ஜிஎம் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் விஜய். சூப்பர் லட்சுமி சார், அவர் நம்ம கம்பெனிக்காக ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணிருக்காரு. ஐ நோ வெரி வெல். பட் ஜிஎம் பொசிஷன் ஹவ் இஸ் இட் பாசிபிள் சார்? சார் நியாயமா பார்த்தா மிஸ்டர் ராம் தானே இந்த போஸ்டிங் எலிஜிபிள். தேங்க்ஸ் வெற்றி. யார் எலிஜிபிள் இல்லைன்னு மிஸ்டர் ராமுக்கு நல்லாவே தெரியும். மை செல்ஃப். கரெக்ட் மிஸ்டர் ராம்? சாரி சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சாரி ஃபார் இன்டரப்ஷன். ஐ ஹேவ் எ क्वेश्चन. எஸ் மிஸ்டர் விஜய், ஆஃபீஸில் யார் என்னென்ன வேலை பார்க்கணும், யாரோட இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெல்லாம் இருக்கு, நம்ம கம்பெனி அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஃபர்தர் டீடைல்ஸ் நம்ம டீம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மிஸ்டர் சுதீப் சார், நீங்க ப்ரொடக்ஷன் செக்டர் பத்தி சொல்லுங்க. மிஸ்டர் லாரன்ஸ் சார், நீங்க சேல்ஸ். எஸ் சார். மிஸ்டர் மணி நீங்க அக்கவுண்ட் டீடைல்ஸ் பத்தி சொல்லுங்க. மை ப்ளஷர் சார். சைன் இட். என்ன மிஸ்டர் விஜய், நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், நீங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க. கலெக்டரா புண்டாமனே. நீ பூமா நீ தேங்க்ஸ் சுனி. வாடா. என்ன பாக்குற? எல்லாம் நம்ம சொந்த பந்தம் தான். இது அண்ணன், இது அண்ணி, இது உன் தாய் மாமா. வணக்கம் மாப்ள. அது அவங்க சம்சாரம், அது 2 பசங்க. வாங்க தம்பி. ஒரு கல்யாணத்தில் பிரிஞ்ச குடும்பம் இன்னொரு கல்யாணத்தில் சேரணும்னு நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம். அது வந்து மாப்ள, ஏதோ நடந்து போச்சு. என்னோட வீண்படி வளர்த்தால என் தங்கச்சி, அதான் உங்க அம்மாவை இழந்துட்டோம். மன்னிச்சுங்க மாப்ள. நீங்களும் மன்னிச்சிருங்க மச்சான். அதனால தான் என் பொண்ணு உங்களுக்கு கட்டி கொடுக்கலான்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம். நீங்க என்ன மாப்ள சொல்றீங்க?
என்ன மச்சான் தங்கச்சி கட்டிரியா? என்ன மாப்ள நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கோம், நீங்க அமைதியாவே இருக்கீங்க. அது தேவையா? இத சொல்றதுக்கு இவ்வளவு நாளாடி கலெக்டரா புண்டாமனே. வாட் தேங்க்ஸ் சுனி. தம்பி, நாங்க யாரும் கட்டாயப்படுத்தல. சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு ஆசைப்படுறோம். விடுங்க, நம்ம வந்தது மச்சான் புரியல போல, நம்ம கிளம்பலாம். விடு மச்சான், இவ்வளவு தூரம் வந்து உங்களை வாங்க கூட மனசு வரல. அப்புறம் எல்லாரும் வாங்க சொல்லேன்டா. ஏன் தம்பி, நாங்க சோத்துக்கு வழி இல்லாம எங்க வந்திருக்கோம். ஏய் கிளம்பி. உட்கார சொல்லேன்டா. ஏன்டா ஒண்ணு பேசாம செலவா நிக்கிற? ஏய் போ. டேய் சூத்த மணி நான் சொல்றத கேளுடா சுனிடா. டேய் போடுடா, டேய் சொல்றத கேளுடா, இருடா போடுடா. யார பத்தி என்ன பேசுற? உட்காருங்கடா. ஏய் வை. வேணா போறீங்க. அடி தேவையா போறா அடி. அடி அத்த தேவையா சொல்லுடி. எனக்கு புரியுது, நீ நில்லு. ரொம்ப நல்லா நில்லு. உன்னை கண்ணு பாத்து ப்ளீஸ். நம்பி அடி சொல்றா. ஐயோ. அது எங்க ஒத்த சந்தோஷம்டா தம்பி, ரொம்ப சந்தோஷம். வீடு தேடி வந்தவங்களுக்கு உன் பையன் வச்சு அறிவுரை கொடுங்க. நல்ல விருந்து வச்சுக்கடா, நல்லா இருக்கடா. நல்லா இருங்க. உண்டமைங்கள சொல்றத கேளுடா, போகாதீங்கடா. வேப்புடா. டேய் சுனிடா. டேய் சுனி பேக்கணும். நாம் எதையும் பேசலாம், அது அடுத்தவர் மனதை புண்படுத்தக்கூடாது. நீ பேசியது தவறு என்று உணரும் காலம் வரும். அந்த கடவுள் தெரியும். தெரியாம பண்ணிட்டேனே கடவுளே. கடவுளிடம் பயபக்தியாக இருக்கும் நாம் சக மனிதர்களிடம் பேசும்போது சாக்கடையில் கல் வீசுவது போல் வார்த்தைகளை வீசி விடுகிறோம். கடவுளோ மனிதனோ, வார்த்தைகளிடம் எச்சரிக்கையாக இருங்கள். வாழ்க்கையை தீர்மானிப்பது வார்த்தைகள் தான். வார்த்தைகளை நாம் தவறவிட்டால் வாழ்க்கையும் நம்மை தவறவிடும். வார்த்தைகள் நம் வாழ்வின் வரங்கள், அதை சாபமாக்கி விடாதீர்கள்.